இவ்ளோ எப்பிக்கான பார்ட் 1 குடுத்த வெற்றிமாறன், ஏன் வடசென்னை 2வ ஸ்டார்ட்டே பண்ண மாட்றாரு? அப்படி இவ்ளோ நாள் ஸ்டார்ட் பண்ணாம இருக்க அளவுக்கு வடசென்னை 2க்கு என்னதான் பிரச்சனை இருக்கு? வடசென்னை படத்துல இருக்க மென் கேரக்டர்ஸ விட விமன் கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இவ்ளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபீமேல் கேரக்டர்ஸ் இன் வடசென்னை. வடசென்னை படத்துல என்னதான் குணா, செந்தில், வேலு, அன்பு, ராஜன்னு எல்லா மேல் கேரக்டர்ஸும் ஸ்டாண்ட் அவுட் பண்ணாலும் இந்த படத்தோட மொத்த கதையுமே ஃபீமேல் கேரக்டர்ஸோட இம்பாக்ட்னாலதான் வடசென்னை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுதுங்க. ஆரம்பத்துல சாதாரணமா கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்த பையன் தான் அன்பு. அன்புவும் பத்மாவும் கிஸ் அடிச்சதை வச்சு ஜாவா பழனி பத்மாவை கிண்டல் பண்ணதுனாலதான் ஜாவா பழனிய அன்பு கொலை பண்ற மாதிரியான ஒரு நிலைமை ஆகுது. கொலை பண்ணதுக்கு அப்புறமா குணாவை அன்பு பார்க்க வரப்போ சந்திரா அன்புவை ஒரு பெயிட்டா யூஸ் பண்ணி அன்புவை ஜாவா பழனி பிரச்சனையில இருந்து தப்பிக்க வைக்கிறப்பதான் அன்புக்கும் குணாக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. அண்ட் அதனாலேயே செந்திலுக்கும் அன்புக்கும் பகை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வருது. அன்புக்கும் செந்திலுக்கும் பிரச்சனை நார்மலா முடிஞ்சு கதை சட்டலா மூவ் ஆகுறப்போதான் செந்திலோட வைஃப் காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு ரெடியா இருக்க குணா கிட்ட செந்தில குத்துனவன் யாருன்னு கேக்குறப்பதான் வடசென்னை பார்ட் 1 கிளைமாக்ஸை நோக்கி மூவ் ஆகுது. இப்படி வெற்றிமாறன் ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்குமே ஏகப்பட்ட டெப்த் வச்சு அவங்களோட இம்பாக்ட்னால ஸ்டோரி லீட் ஆகி போற மாதிரி செட் பண்ணிருக்காரு. இதனால மத்த படங்கள்ல வர ஃபீமேல் கேரக்டர்ஸை தாண்டி இப்ப வர நம்ம மனசுல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸாவே மாறிடுச்சுங்க. வடசென்னை சாப்டர் வைஸ் நரேஷன். வடசென்னை ஒரு யூஷுவல் ரிவெஞ்ச் டிராமா மூவில இருந்து ஒரு எபிக் மூவியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேங்க. வெற்றிமாறன் நான் லீனியர் நரேஷன்ல அதுலயும் சாப்டரா கதையை பிரிச்சு படத்தை கொண்டு போறப்போ ஒரு சஸ்பென்ஸும் கதையில என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் ஆடியன்ஸ்க்கு டெவலப் ஆகுது. ஆனா முதல் வடசென்னை படத்துல இப்படி ஒரு சாப்டர் வைஸ் நரேஷன் இல்லவே இல்ல, அது லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணுதுங்கிற ஒரு வதந்தியும் இருக்குங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வடசென்னை படத்தோட மொத்த ஃபுட்டேஜ் லென்த் கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ்ங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இந்த இந்த மொத்த ஃபுட்டேஜஸையும் போட்டு பார்க்கும்போது அது துண்டு துண்டா ஒரு கண்டினியூட்டியே இல்லாம இருந்திருக்கான். அப்போதான் லாஸ்ட்ல வெற்றிமாறன் ஐடியா பண்ணி சாப்டர் வைஸ் நரேஷனை பிளான் பண்ணிருக்காருங்க. பொதுவா எல்லா படத்துலயுமே லென்த் அதிகமா இருக்கப்போ அதை ட்ரிம் பண்ணும்போது ஸ்டோரியில சேஞ்சஸ் கொண்டு வராத ஒரு கேரக்டரோட போர்ஷன்ஸை மொத்தமா தூக்கிடுவாங்க. ஆனா வடசென்னை படத்துல இருக்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இன்டர்லிங்க் கனெக்ஷன் இருந்ததுனால சீனா சாப் பண்ணதுனால லாஸ்ட்ல செக்மெண்டா அந்த ஃபுட்டேஜ் இருக்கிறதுனால இதை சாப்டர் நரேஷனா யூஸ் பண்ணாங்களாம். அண்ட் இந்த மாதிரி 5 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ்ல இருந்து நிறைய சீன்ஸை சாப் பண்ணதுனாலயோ என்னவோ நமக்கு சில செக்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு ஓப்பன் எண்டடாவே இருந்திருக்குங்க. உதாரணத்துக்கு கிளைமாக்ஸ்ல வேலு என்ன ஆனா அப்படின்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அது ஒரே ஒரு டயலாக வச்சு முடிச்சிருப்பாங்க. ப்ராப்ளம் ஃபேஸ் பை வடசென்னை ஆஃப்டர் இட்ஸ் ரிலீஸ். வடசென்னை படம் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்தாலுமே 80 கோடி கிட்ட தான் வேர்ல்ட் வைடு கலெக்ஷன் பண்ணிச்சாங்க. அந்த டைம்ல தனுஷ்க்கு அவரோட கெரியர்லயே ஒரு பிக்கஸ்ட் பிலிம் வடசென்னை தான். வடசென்னை இப்ப வரைக்கும் செலிப்ரேட் பண்ற ஒரு படமா இருந்தாலுமே தியேட்ரிக்கலா ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு படம் தான். அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனப்பவும் வடசென்னையில இருக்க மக்கள் இந்த படத்துக்கு எதிராக நிறைய எதிர்மறையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. வடசென்னையில இருக்கவங்கனாலே இப்படிதான் கொலை ட்ரக்ஸ் இந்த மாதிரி அவங்கள போர்ட்ரே பண்ற மாதிரி இந்த படம் இருக்கு அப்படின்னும் இந்த மாதிரியான படங்கள் இனிமே எடுக்கவே கூடாதுன்னு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே நேரத்துல படம் ரிலீஸ் ஆன முதல் 3 நாளைக்கு இந்த என்னடி மாயாவினி பாட்டுல ராஜனும் சந்திராவும் போட்ல ரொமான்ஸ் பண்ற மாதிரியான ஒரு போர்ஷன் இருந்திருக்கு. அதுக்கு மீனவர் சமூகத்தினர் இது எங்க தொழில அவமதிக்கிற மாதிரி இருக்கு, இந்த சீன படத்துல இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதனாலேயே வெற்றிமாறனும் அந்த சீன படத்துல இருந்து எடுத்திருக்காருங்க. ரொம்ப அதிகமா கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற வைக்கிற விதமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி படம்லாம் சொசைட்டிக்கு பிரச்சனைன்னு சோசியலிஸ்ட் நிறைய பேரும் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த டைம்ல இந்த மாதிரி வடசென்னை படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் வெற்றிமாறன் மேல வச்சாங்க. அதனாலதான் என்னவோ வெற்றிமாறனுக்கு வடசென்னை 2 எடுக்கிற எண்ணமே வராம போயிடுச்சு போலங்க. வடசென்னை 2 வருமா வராதா? வடசென்னை 2 வருமா வராதாங்கிற ஒரு கேள்விதான் வடசென்னையோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்க பெரிய சந்தேகம். என்னதான் தனுஷும் வெற்றிமாறனும் வடசென்னை 2 கண்டிப்பா வரும்னு எல்லா ஸ்டேஜ்லயும் சொன்னாலுமே வடசென்னை 2 வரதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. வடசென்னை 2 எடுக்கிறதுக்கு கண்டிப்பா ரொம்ப அதிகமான பட்ஜெட் தேவைப்படும். ஏன்னா வடசென்னை 1 கிட்டத்தட்ட 60 கோடிக்கு, அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேல பட்ஜெட் இப்ப தேவைப்படலாம். அது மட்டும் இல்லாம வடசென்னையில இருந்த எல்லா ஆக்டர்ஸும் இப்ப ஏஜ் ஆயிட்டாங்க.
பண்ணிட்டாங்க. பத்மாவோட தம்பியா நடிச்சிருந்த கண்ணன்லாம் இப்ப ரொம்ப வளர்ந்துட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வடசென்னையில தம்பி கேரக்டரா வந்த டேனியல் பாலாஜியும் இப்ப நம்ம கூட இல்ல. இதெல்லாம் தாண்டி தனுஷ் ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஃபுல்லா கன்டினியூஸா ஸ்கெட்யூல லாக் பண்ணிட்டாரு. அப்படியே வடசென்னை 2 எடுத்தாலுமே ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. அதே மாதிரி வெற்றிமாறனும் இப்போ வாடிவாசல் படத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. ஆல்ரெடி விடுதலை 2 ப்ரொடியூஸ் பண்ண எல்ரட் குமாரோட ப்ரொடக்ஷன்ல தனுஷ் கூட இன்னொரு படமும் லாக் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா வடசென்னை 2 வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, வடசென்னை 2 வராம இருக்கிறதுக்கு வெற்றிமாறனோட லெதாஜிக்னஸ் தான் ஒரு மிகப்பெரிய காரணம். வடசென்னை கண்டிப்பா ஒரு ட்ரையாலஜி ஸ்டோரி தான். அவ்ளோ டெப்த்தான கதை இருக்கு அப்படின்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். அப்படி இருக்கப்போ, கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜ் எடுத்து தப்பு பண்ணிட்டாருங்க. அதுக்கு பதிலா ப்ராப்பரா பிளான் பண்ணி வடசென்னை 2 அண்ட் 3க்கும் ப்ராப்பரா அவர் ஸ்கெட்யூல் பண்ணி மொத்தமா ஷூட் பண்ணியிருந்தாருன்னா, இப்போ நம்ம இப்படி வடசென்னைக்காக ஏங்கிட்டு இருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. என்னதான் வெற்றிமாறன் ஒரு கோட் டைரக்டரா இருந்தாலுமே, அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே அவருக்கு ஒரு வில்லனா ஆகிருச்சு. அண்ட் வடசென்னை 2 வராம இருக்கிறதுக்கும் அதுவே ஒரு பிரச்சனையாவும் ஆகிருச்சுங்க. வடசென்னை படத்தை கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்திருக்காரு. விடுதலை 2 கிட்டத்தட்ட 2 வருஷம். இந்த அளவுக்கு டைம் எடுத்து ப்ராப்பர் பிளானிங் இல்லாம வெற்றிமாறன் படம் எடுத்து ப்ரொடியூசர்ஸோட காசை வேஸ்ட் பண்றாரு. வெற்றிமாறன் ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காரு. விடுதலை 2க்கு அப்புறமா ஏகப்பட்ட பெரிய டிரெக்டர்ஸ் எல்லாம் வெற்றிமாறனோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதனால நிறைய ப்ரொடியூசர்ஸ் வெற்றிமாறன் படத்தை இப்ப ப்ரொடியூஸ் பண்ண ரெடியா இல்ல அப்படின்லாம் ஒரு டாக்கும் இருக்குங்க. இந்த ரீசன்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ வடசென்னை 2 வரது பெரிய டவுட் தான். அப்படியே வந்தாலும் அது வடசென்னை 1 அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ ரீசெண்டா தனுஷ் வெற்றிமாறன் 2 பேருமே மீட் பண்ணி வடசென்னை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னும், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட ப்ரொடக்ஷன்ல வடசென்னை 2 ரெடியாக போகுது அப்படின்னும் 2026ல படம் வந்து ரெடியாக போறதாவும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குட் நைட் மணிகண்டன் முக்கியமான ஒரு ரோல்ல நடிக்க போறதாவும் ஒரு ஸ்ட்ராங் ரூமர் வந்துட்டு இருக்கு. வடசென்னை 2க்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? வடசென்னை படத்துல வேற ஏதாவது விஷயம்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறதையும், ஃபியூச்சர்ல இந்த வடசென்னை 2 வருமா வராதா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எந்த படத்தை டீட்டெயிலா அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.